வணக்கம் மக்களே. இந்த சுவர் மேலே இந்த புறாக்கள் எல்லாம் அவ்வளோ மிரட்சியோடு எதை பார்த்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு சண்டியர் ஒருத்தர் இருக்கார். இங்கே அவர் ராஜ்யம் தர்பார் தான் நடக்கும். அவர் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போன அப்புறம் தான் இந்த புறாக்கள் எல்லாம் இறங்கி எதுவும் செய்ய முடியும். அவருடைய வருகைக்காக தான் அங்கங்கேயும் சுற்றி சுற்றி மிரட்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு கிடச்சது வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி நினச்சி இருக்கிற தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஒரு புறா ஆரம்பித்தது. அடுத்த புறாவும் நமக்கு நல்ல துணை கிடச்சிட்டு நம்மளும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அந்த புறாக்கள்கிட்ட ஒரு பரபரப்பு, ஒரு கண்ணில் ஒரு மிரட்சியை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் உத்து கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். என்னடா இன்றைக்கி நம்ம வீட்டு சண்டியர் என்ன காணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா நடக்குது இங்கே, எவன்டா ஏன் ஏரியாக்களை விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சண்டேறி இறங்கினார். அவ்வளவுதான், துண்டை காணும் துணியை காணும்னு மற்ற புறாக்களெல்லாம் பறந்து போயிட்டு. இனிமேல் இவர் குளிச்சுட்டு சபை கலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு தான் மற்ற யாரும் இங்கே தண்ணி குளிக்கவோ முடியும். இதில் ஒரு சகுன குறிப்பு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. காகங்கள் பொதுவாக அவங்க இனத்தில் ஏதாவது ஒரு துஷ்டியோ துக்கக்காரியம் நடந்துட்டால் மட்டும்தான் உடலை கழுவி தூய்மைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காகம் அப்படி இல்லை. இது நித்தமும் வரும், நித்தமும் குளிக்கும், நித்தமும் குளிச்சுட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் போகும். அதனால் இவர் தான் எங்கள் மாடி தோட்டத்து சண்டியர். இவர் வந்துட்டாருன்னு சொன்னால் யாரும் பக்கத்துலேயே போக மாட்டாங்க. ஐயா வேலையை முடிச்சுட்டு கிளம்புன பிறகு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் தான் மற்ற புறாக்களோ பறவைகளோ சாப்பிட்றதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ கீழே இறங்கி பயம் இல்லாமல் வருவாங்க. இது அன்றாட எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நடக்கிற கூத்து. நன்றி. வாழ்க வளமுடன்.